அப்படியா? நல்ல விஷயம் தானே. அக்கா என்னக்கா நல்ல விஷயம். அவங்களுக்கு கீழே விழுந்ததுல ரொம்ப அடிபட்டிருக்கும் போல, காலெல்லாம் வலிக்குதான். அதுக்கு ஏதாவது அந்த மாதிரி கஷாயம் ஏதாவது கொடுத்தா சரியாயிடுமா? முதல்ல சூடா ஒண்ணும் இல்ல, அரைச்சி ஒழுங்கா பண்ணணும். ஓகேக்கா, நான் பண்ணிடுறேன். சரிக்கா. இருங்க, கொஞ்சம் இருங்க, இதை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஆனா பாவம் கால் வலிக்குதுன்னு சொன்னாங்கல்ல. அதான் கேட்டேன். என்னது? இல்ல நான் ஒருத்தவங்க வலியில இருக்கும்போது பாத்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அதுக்காக எதுவும் செய்யாம இருக்க முடியுமா என்ன? ஏன் மீனா? இப்ப எதிர்பார்த்து செய்யலங்க. அதுவும் இல்லாம அத்தை இப்போ வலி. நான் தான் எங்க அம்மா, நீ எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வா. எதுக்குங்க? அம்மா என்னங்க கால்? என்னது டியா? அம்மா அம்மா அப்படிதானே சொல்லுவாங்க. உங்களுக்கு அவரையா நீ? புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? அடுத்து 10 போட்டா எல்லாம் சரியாயிடும் அத்தை. நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு ஆளாக்கு சைஸ்ல இருந்துட்டு என்னென்ன வேலை நீ எங்க அம்மா சொல்லுவாங்க. அதனால நீ இதெல்லாம் மீனா சொன்னா கேளு. 7.5 விலை கொடுத்து வாங்க, அவ்வளவுதான். பொறுமையா பொறுமையா. அப்பா, இப்போ அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நீ போமா. சரிங்க ஆண்டி. என்னடி வேணும் உனக்கு? வலி இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. எதுக்கு வந்த இப்போ? அத்தை 10 போட்டா வலி போயிடும் அத்தை. கஷாயம் ஒவ்வொன்னா கொண்டு வரியா? கஷாயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல, வலி போகணும்னா ஒத்தடம் கொடுக்கணும். நான் இதை இங்க வைக்கிறேன். நம்மளே போய் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். சொன்னேன்ல உங்களுக்கு 10 போட பாவ அரைக்கணும்னு. அதுக்கு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். ஐயோ கடவுள். ஐயோ அத்தை, இதுக்குள்ளங்க மேல அரிசி மாவும் கோல பொடியும் வச்சிருந்தேன். அது கொட்டி இப்படி ஆயிடுச்சு. ஆண்டி, என்னம்மா இது? ஆண்டி நீங்களா? அலையில எதையோ கொட்டிட்டா. அத்தை, நானே ஸ்டூல் தடுக்கி கீழே விழப்பா. அம்மா மீனா, சாமி வந்துருச்சு. சீக்கிரமா கற்பூரத்தை எடுத்துட்டு வா, அப்பதான் சாமி மலையேறும். நல்ல ஐடியா தான் இருக்குது. போய் வேப்பல பறிச்சுடா. டேய் சும்மா இரு. யாரு கூட்டினா? நீங்களே பாத்தீங்கல்ல. ஆனா ஸ்டூல் தள்ளி போகும். ஏய் என்னடா அப்ப நைட்டுதான் இப்படிதான் ஆகும். அத்தை, மீனா நீங்க எதுக்கு மேல ஏறி? கொஞ்சம் ஃபுல்லா. ஏய் ஆண்டி போலி கொண்டாடின மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டோ எடுப்பாங்க. இந்த கோலமும் நல்லா அலங்கோலமா தானே இருக்குது. ஆண்டி செம்ம காமெடியா இருக்கீங்க. குளிக்க வச்சுட்டாளுங்க. இதுக்கு மேல குளிக்க வச்சாலுங்கன்னா நான் ஜன்னி வந்து செத்துரும் தெரியுமா? ஏன் என்ன பண்ணா? இங்க பாருங்க, ஸ்டேட் மாவு கொட்டின ஏன் முகத்தை போட்டிருக்கா? நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னியா? ரங்கோலி டேன்னு போட்டிருக்கா. சரி, அவங்கள கூட நம்ம பொண்ணாச்சேன்னு நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் கௌரவத்தை வித்துருவாளுங்க. போயிடுச்சு இல்ல, இவங்கள சும்மா விட மாட்டேன். இன்னைக்கே நீ நான் சொன்ன கேட்க மாட்டியா? என்னன்னு சொன்னாதான் வருவியா? ஐயோ ஆண்டி, பிராக்டிஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். நேத்தி சொல்லி கொடுத்ததை எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணு. ரோஹிணி, என்னாச்சு அவளுக்கு? ஆண்டி கோவமா இருக்காங்க. எதுக்கு? பெரிய ஏதோ பண்ணிருக்காங்க. ஆமா ஆண்டி. இவங்கள எல்லாம் சொல்லல, என் வீட்டுல இருக்க 2 திமிர் பிடிச்சவளுங்களை சொல்றேன். இந்த பணக்காரி அவ கூட சேர்ந்துகிட்டு என்னெல்லாம் புகழாச்சே. அவ கரெக்டா தான் இருப்பா. மத்த 2 பேருக்கு எல்லாம் சரியாயிடும். அதுக்குதான் ரோகிணி இங்க கூட்டிட்டு வந்தேன். டான்ஸ் கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கு போல. சம்மந்தி ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க. சொல்.
வீட்ல யாருமே இல்ல. அதான் இன்னும் வசதி, யாருமே வரமாட்டாங்க. வேணா. என்ன சம்மந்தி ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே இரு. என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க சம்பந்தி? ஏன் என்னாச்சு? என்ன சம்மந்தி முகமெல்லாம் இப்படி? நீ சும்மா இருக்கியா? உங்க பொண்ணு பண்ணிருக்க வேர்த்தி விளையாடுறதுல ஒரு விளையாட்டா? ரோகிணிவே கேளுங்க. ஸ்ருதி வந்து ஆன்ட்டியை ரொம்ப அதுக்கப்புறம் இந்த போட்டோ இப்ப அப்படி நடந்துக்க மீனா ஏன் இப்படி பண்றா? அவ புத்தி நீங்க சொல்லி கொடுக்கலையா? ஏதோ சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு செல்லம் கொடுத்து வள. ஆன்ட்டி ஆனா இப்ப கொஞ்ச நாளா டிஃபரெண்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு மூத்த மருமக இவ, எனக்கு அடுத்து எல்லாமே இவதான். அதனாலே எல்லார் முன்னாடி வாடா போடலாம் சொல்றா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அதெல்லாம் அவளுக்கு அவ சாயம் பூசி விடுறது. என் பிள்ளைய நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? கூட தெரியல அவளுக்கு. இங்க பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்குள்ள நீங்க தலையிடாதீங்க. டேய், எங்கடா பழகுறல? உள்ளதா இருக்கா? அங்க அதுக்கு உங்க அம்மா தானே காரணம். அவங்கள போய் கேளுங்க. அதுக்கு எதுக்குங்க உங்க அம்மா? And then hang out at home watching TV. Oh,